சாதிவெறி ஆட்டத்திலும் தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமை நடப்பதிலும் ஆணவ படுகொலைகளிலும் நாம் அரசின் புள்ளிவிவரப்படி 2வது இடத்திலும் உண்மையான புள்ளிவிவரத்தின்படி முதலிடத்திலும் இருக்கிறோம். இது எப்படி நாம் ஒரு திராவிட மாடல் என்றும் ஒரு பெரியாரிய தொடர்ச்சி என்றும் பெரியாரிய அம்பேத்கரிய கொள்கை வழியில் இந்த ஆட்சி நடக்குது, சமத்துவ சமூக நீதி அடிப்படையில் ஆட்சி நடக்குது எப்படி சொல்லிக்க முடியும்? இப்ப ஜாதி யாருக்கு ஜாதிய ஆதிக்க மனநிலை இருக்கோ அவங்களுக்கு தலித்துகள் பாதிக்கப்படுறது குறித்து அக்கறை இருக்காது, அது பாதிப்பா தெரியாது. அப்ப அப்பாவுக்கு அது பாதிப்பா தெரியலன்னா நான் குற்றம் சாட்டுகிறேன், அப்பாவு சாதிய மனநிலையோடு சாதி ஆதிக்க மனநிலையோடு இருக்கிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். எங்க பார்த்தாலும் ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இந்த ஜாதி பிரச்சனை தமிழ்நாட்டில் இல்லை, திருநெல்வேலி மாவட்டத்தில் இல்லவே இல்லை. நான் சொல்ற விஷயம் பெரும்பாலும் அதிகமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜாதி பிரச்சனை நிறைய நடக்குது, மோதல்கள் நிறைய நடக்குது, வன்கொடுமைகள் நிறைய நடக்குது. அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்றாருன்னா அவர் இந்த தமிழ்நாட்டில் வசிக்கலையா? மேல் பாதியில தலித்துகள் தலித்துகள் கோயிலுக்குள்ள போக முடியல. இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் ஐயப்பராஜுங்கிற ஒரு இளைஞன் பைக் ஓட்டிட்டு போனதுனால அவன் வெட்டப்படுறான். டூ வீலர் எப்படி ஓட்டுற நீ ஒரு தலித்து அப்படின்னு சொல்லி வெட்டப்படுறான். அப்போ தேவேந்திரராஜ் என்கிற ஒரு 11வது படிக்கிற மாணவன் கபடி விளையாட்டில் ஜெயிச்சு பரிசு வாங்கி கொண்டாடினாங்கிறதுனால அவன் வெட்டப்படுகிறான். எங்க பார்த்தாலும் ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. யுவராஜ் மாவட்ட நீதிமன்ற செஷன்ஸ் கோர்ட்டால் குற்றவாளி என்று சொல்லப்பட்டு விட்டது. அதே போல் ஹைகோர்ட் உயர்நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று சொல்லப்பட்டு விட்டது. உச்சநீதிமன்றமும் அவருக்கு ஜாமீன் கொடுக்காம உள்ளதான் வச்சிருக்கு. அப்படி இருக்கிற ஒரு குற்றவாளிக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஜாதி சங்கங்களை சார்ந்த அமைப்புகளை சார்ந்த எல்லாரும் போய் அவரை வரவேற்கிறாங்க, மாலை போடுறாங்க. ஒரு நாள் இந்த பரவலில் வந்தார்ல அதுக்கு. அப்போ இவர் என்ன சாதனை பண்ணாரு? கேவலம் இல்லையா? வெட்கம் இல்லையா? இப்ப நீ பரவலில் உன்னுடைய மகளை கட்டி பிடிச்சிக்கிற, உச்சி முகர்ற, பாசப்பிணைப்பை பத்தி பேசுறாங்களே. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இதே மாதிரி தானே கோகுல்ராஜ் அம்மாவும் அந்த பையனை பெற்றிருப்பாங்க, அவன் மீது பாசம் வச்சிருப்பாங்க. நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டம் ஏற்ற வேண்டும் என்று. இப்போ வரையும் ஏற்றல. ஆட்சின்னு ஒரு வருஷத்துல முடிய போகுது. ஏன் எது தடுக்குது அவர்களை? திமுகவுக்கு நீங்களும் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துட்டு தான் வந்துட்டீங்க. அது பரிசீலிச்சு இல்லை நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வெளிப்படையா இல்லைனாலும் உங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் நாங்கள் அந்த கோரிக்கையை வைக்கத்தான் செய்கிறோம். கோரிக்கையை பரிசீலிக்கிறார். அப்போ கூட்டணி கட்சிகளுடைய உழைப்பு வேணும், அவங்களுடைய வாக்கு வேணும், அவங்களுடைய எல்லா விதமான சூழல்களும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தப்படணும் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு. ஆனால் நாங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கு தர மாட்டோம் என்று சொல்லுவது என்பது இவர்கள் திராவிட இயக்கங்கள் என்று சொல்லிக்கொள்வதிலே அர்த்தம் கிடையாது. மதவாத சக்தியாக இருக்கிற பாஜக இருக்கிற கூட்டணி இருக்க மாட்டோம், சாதியவாதி சக்தியாக இருக்கிற பாமக இருக்கிற கூட்டணி இருக்க மாட்டோம். என்கிற சூழலில் நாங்கள் வெளியில் போய் அவங்களோட சேர்ந்துருக்கணும்னு வச்சுங்க. இப்போ பிஜேபி அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்து அவங்கள மிரட்டி நிச்சயம் அவங்க வழிக்கு இழுத்துருவாங்கன்ட்டு ஒரு சூழல் இருக்கு. இப்போ இழுத்தா மாதிரி இழுத்துட்டாங்க, நாங்கள் சேர்ந்த பிறகு இழுத்துருந்தாங்கன்னா எங்க நிலை என்ன? அவங்க போட்ட கணக்கு வழக்கெல்லாம் இப்போ மாறி போச்சு. ஆதவ அர்ஜுனாவை நம்பி அவர் இறங்கினார் தான் நினைக்கிறேன். இந்த சூழல்ல அதாவது கட்சி தொடங்குறதுக்கு சொல்ல இப்போ அதிமுக கூட்டணி போயிடலாம், நம்ம அங்க துணை முதலமைச்சர் ஆயிடலாம், அப்படியெல்லாம் ஒரு சூழலை ஏற்படும் தான் நம்பியிருப்பாங்க. இப்போ நீங்க தனிச்சு விட்டாங்கல்ல. வணக்கம். இன்று நம்மோடு உரையாடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு ரஜினிகாந்த் வழக்கறிஞர். வணக்கம் சார். வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்குது. அப்படி இருந்தாலுமே இப்போது எல்லாம் கூட்டணி எல்லாம் முடிவாகிட்டு இருக்குது, எல்லாம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. தொடர்ந்து விசிகாவுடைய முழக்கமே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது கட்சி ஆரம்பத்திலிருந்து வைக்கப்பட்ட ஒரு முழக்கமாக இருந்தது. இன்னைக்கு அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோமா? நிச்சயமா அதை நோக்கி தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அந்த கோரிக்கை வைக்கிறதுல ஒன்றும் தப்பும் கிடையாது. அது நாங்கள் 1999 அந்த கோரிக்கை வைத்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு எங்கள் கோரிக்கை இன்றைக்கி எல்லா கட்சியினுடைய கோரிக்கையாக மாறிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கூட கூட்டணி ஆட்சிக்கு தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் நாங்கள் கூட்டணிக்கு வருவோன்றாங்க. இப்போ நேற்று புதிய தமிழகம் இப்போ கிருஷ்ணசாமி சொல்கிறாரு
எங்களை கூட்டணி அரசியல் சேர்த்து கொள்கிற கட்சியோடு தான் கூட்டணிக்கு வருவோம் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே இது ஒரு ஜனநாயக கோரிக்கை, இது அரசியல் ஜனநாயகம், இது ஒரு சமூக நீதிக்கான கோரிக்கை. ஆகவே இந்த கோரிக்கையில் எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் நாங்கள் அந்த கோரிக்கையை வைக்கத்தான் செய்கிறோம். ஆனால் கோரிக்கையை பரிசீலிக்கிறார்களா? பரிசீலிக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு கோரிக்கை இல்லையா? பரிசீலிக்க வேண்டும், அதுதான் ஜனநாயகம், அதுதான் சமூக நீதி. பரிசீலிக்கே மறுப்போம். நேத்தா தம்பிதுரை பேசுகிறாரு, அதிமுகவுடைய தலைவர் தம்பிதுரை சொல்கிறாரு, இந்த தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் என்றைக்குமே, திராவிட கட்சிகள் என்றைக்குமே கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கிட்டதே இல்லைன்றார். அது எவ்வளோ பெரிய அராஜகம், எவ்வளோ பெரிய, அது யாராக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், கூட்டணி அரசை அமைக்க மாட்டோம் என்பது அப்போ கூட்டணி கட்சிகளுடைய உழைப்பு வேணும், அவங்களுடைய வாக்கு வேணும், அவங்களுடைய எல்லா விதமான சூழல்களும் உங்களுக்கு இப்போ சாதகமாக பயன்படுத்தப்படணும் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு. ஆனால் நாங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கு தர மாட்டோம் என்று சொல்லுவது என்பது இவர்கள் திராவிட இயக்கங்கள் என்று சொல்லிக்கொள்வதிலே அர்த்தம் கிடையாது. காரணம் திராவிட, இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் இதில் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, அதாவது என்ன, திமுகவுடைய நிலைப்பாடு நமக்கு தெளிவாக தெரியல. இல்லை, அதுக்கு பதில் மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம், இல்லை கூட்டணி திராவிட கட்சிகள் எதுன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கும் என்பது. உங்களுடைய கட்சி தலைவரும் கூட அது சமீபத்தில் கூட அங்கே கட்சியிலேருந்து விலகினவங்கள இந்த சச்சரவுனால தான் விலகினாங்க, திரு ஆதவ அர்ஜுனா, அந்த மாதிரி சூழல்லாம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு நீங்களும் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துட்டு தான் வந்துட்டீங்க. அதை பரிசீலிச்சு இல்லை நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களா? வெளிப்படையாக இல்லைனாலும் உங்களுக்குள்ளான ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இல்லை? இதுவரையும் அந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடக்கலை. நாங்கள் கூட்டணி ஆட்சி, அதாவது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதிலும் எங்களுக்கு தயக்கமும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாங்கள் எந்த சூழலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னால், இன்றைக்கி அவங்க பெரும்பான்மை பெற்றுட்டாங்க, திமுக பெரும்பான்மை பெற்றுச்சுன்னா நம்ம கோரிக்கை பரிசீலிக்க வாய்ப்பு குறைவு. ஆனால் அது பரிசீலிப்பது என்பது அவருடைய பெருந்தன்மையும் சமூக நீதி கொள்கையும் என்ன சொல்கிறது, அரசியல் நீதி கொள்கையும் அவர்களுக்கு இருக்கிற பார்வையிலிருந்து அதை அவங்க செய்யணும், உண்மையிலே செய்யணுங்கிறது தான் எதிர்பார்ப்பு. செய்ய மறுக்கிறாங்கன்னா சமூக நீதியை அவங்க கடைபிடிக்கலைங்கிறது தான் குற்றச்சாட்டாக வைக்க முடியும். அதே சமயத்தில் எங்களை பலப்படுத்திக் கொள்வது, நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அல்லது எங்களுடைய எம்எல்ஏக்குடைய ஆதரவு இல்லாமல் ஒரு அரசு அமைய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும் போது தான் நாங்கள் நிர்பந்திக்க முடியும். அது மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்க முடியும். அந்த சூழல் எங்களுக்கு இன்னும் இல்லை. நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது, இன்றைக்கி 4 எம்எல்ஏக்கு, நாளைக்கு எத்தனை எம்எல்ஏக்குன்னு தெரியல. ஆனால் எங்களை இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஆட்சியில் பங்கு மிகப்பெரிய நிபந்தனையாக நாங்கள் வைப்போம். அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதுவரையும் நாங்கள் கோரிக்கையாக தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கோரிக்கையை திமுக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நீங்கள் கூட்டணிக்கு போக மாட்டீங்களா, அல்லது அந்த கூட்டணி வெளியேறுவீங்களா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. அது ஏன் இல்லைன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இங்கே வகுப்புவாத சக்திகள், பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற வகுப்புவாத சக்திகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அப்படி அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா இங்கே மிகப்பெரிய ஒரு சமூக நீதிக்கு பின்னடைவும் ஒரு மிகப்பெரிய வெறுப்பு அரசியலும் இங்கே பரப்பப்படும். மக்களுக்குள் எந்த விதமான ஒரு ஓர்மையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அதனால் வகுப்புவாத சக்திகள் தமிழகத்தில் கால் ஊன்றி விடக்கூடாது. சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கிற, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக சிந்தித்து கொண்டிருக்கிற, இயங்கி கொண்டிருக்கிற பிஜேபி போன்ற கட்சிகள் இங்கே எந்த விதத்திலும் இங்கே ஆளுமை செலுத்தி விடக்கூடாது, அதிகாரத்திற்கு விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்கிறோம். அந்த கூட்டணி உருவாக்கிய பங்காளர்கள் நாங்கள் ஒருவர். நீங்கள் இப்படி ஒரு விஷயம் முன்வைக்கிறீங்க. அதை விட திமுக இன்றைக்கு பார்க்கும்போது, இன்றைக்கு அந்த ஆட்சியில் நீங்களே முதல்ல சொல்லிட்டீங்க, சமூக நீதிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதற்கடுத்து இது ஒரு வெறும் சாக்காக மட்டுமே இருக்குது. மதவாத பாஜக சனாதனவாதிகள் எதிர்ப்பதற்காக இங்கே நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம் அப்படின்னுட்டு இவரையே ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு இதுவுமே இங்கே இருக்க தீவிர முற்போக்காளர்களுக்கு ஒரு கொஸ்டின் வைக்கப்படுது. இல்லை, அவங்க தீவிர முற்போக்காளர்கள் எப்படி இருக்க முடியுது? சாக்குன்னா நாங்கள் என்ன பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க.
நாங்கள் வெளியில் வந்து நாங்கள் தனிச்சு நிற்கணும்னு எதிர்பார்க்குறாங்களா? அப்போ அதுக்கான சூழல் இருக்கா? நாங்கள் அந்த அளவிற்கு பலம் பெற்றிருக்கிறோமா? எங்களுடைய நிலை எங்களுக்கு தெரியல, எங்களுடைய பலம் எங்களுக்கு தெரியல. நாங்கள் பலமாகத்தான் இருக்கிறோம், மாற்றுக்கருத்தில். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கிற சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் இருக்கிறாங்க, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் நாங்கள் தனித்து நின்று தனித்து சில தொகுதிகளை கைப்பற்ற முடியும், அல்லது வந்து ஒரு விளைவை வந்து தனித்து நின்று ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் அது வந்து இன்னும் அதுக்கான காலம் வந்து இருப்பதாக நாங்கள் கருதுறோம். ஆகவே நாங்க எடுக்கிற முடிவு என்பது சரியான முடிவு தான். அப்ப நாங்க வந்து வெளியில வர்றோம், திமுக கூட்டணி வந்து பலவீனப்படுது, யாருக்கு சாதகமா போவோம்? அதே முற்போக்காளர்களை நோக்கி நான் கேள்வி வைக்கிறேன். நான் அடுத்த ஆல்டர்னேட்டிவ் சொன்னா அதிமுக தான். அதிமுக பிஜேபி கூட போய் கூட்டு சேர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மும்மொழி கொள்கையை வந்து கொண்டு வருவன்னு பிஜேபி சொல்றாங்க, சிஏஏ கொண்டு வந்துட்டாங்க, 370 கொண்டு வந்துட்டாங்க, இன்னைக்கு வந்து வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக, சிறுபான்மை குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக முழுக்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாஜக. அவர்களோடு கரம் கோத்து கொண்டிருக்கிறது அதிமுக. அவர்களோடு நாங்கள் போய் கூட்டணி சேர முடியுமா? அல்லது விஜய் கூட போய் கூட்டணி சேர முடியுமா? விஜய் என்ன உறுதியோடு இருக்கிறாரு, என்ன கொள்கையோடு இருக்கிறாரு, எந்த நிலையில் அவர் இருக்கிறாரு, அவருக்கு என்ன வாக்கு வங்கி? அவரே தெளிவா தன்னுடைய கொள்கையை வந்து பிரகடனப்படுத்தி இருக்கிறாரு. கொள்கையே சொல்லலாம், அதெல்லாம் மாற்றுக்கிறதுல அந்த கொள்கையில் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். அது அவங்க வாய்ப்பை முழுவதுமா புறக்கணிக்க முடியும். வாய்ப்பு வந்து அவர் மக்கள்கிட்ட கேட்கட்டும். எங்களுக்கு ஒரு பார்வை இருக்குல்ல, அது அவர் யாரு, எந்த அடிப்படையில் கட்சி தொடங்கினார், அவர் வந்து அவருடைய வாக்கு வங்கி என்ன, அதை கூட விடுங்க, அவருடைய உறுதிப்பாடு என்ன என்பதெல்லாம் வந்து இதுவரை அவர் தன்னுடைய உறுதிப்பாடை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. தன்னுடைய அரசியல் எதிரி வந்து பாஜகவும், இது கொள்கை எதிரி பாஜக, அரசியல் திமுக அப்படிங்கிறதுல பிரகடனப்படுத்தி ரொம்ப தீவிரமான பேச்செல்லாம் பேசியிருந்தாங்க. எல்லா மக்களுக்குமான ஒரு தலைவராகவும் சொல்றாரு. இல்லை பேசலாம், அது என்ன செயல்பாடுன்னு பார்க்கணும்ல. நான் என்ன கேட்குறேன், இப்போ பழனிசாமி பேசினார், இப்போ இந்த மாதிரி தான் கேள்வி கேட்டாங்க ஊடகவியல். பழனிசாமி தான் சொல்லிட்டாருங்க, பிஜேபியோட கூட்டணி கிடையாது, இந்த தேர்தலும் இல்லை, அடுத்த தேர்தலும் இனி எப்போதும் இல்லைன்னு சொல்லிட்டாருங்க, ஏன் நீங்கள் அவர் கூட போகக்கூடாதுன்னு கூட எங்களை கேட்டாங்க. வந்து அது அவசியமே இல்லைன்னு நாங்கள் பதில் சொன்னோம். ஏன்னா நாங்கள் ஒரு கூட்டணியில் வந்து நிலையாக இருக்கிறோம், கொள்கை கூட்டணியாக இருக்கிறோம். சரி, அந்த கேள்விக்கே லாஜிக்காக சொல்கிறோம். ஒருவேளை நாங்கள் போயிருந்தோம் அப்படின்னா எங்கள் நிலைப்பாடு என்ன? நாங்கள் மதவாத சக்தியாக இருக்கிற பாஜக இருக்கிற கூட்டணி இருக்க மாட்டோம், சாதியவாதி சக்தியாக இருக்கிற பாமக இருக்கிற கூட்டணி இருக்க மாட்டோம்ங்கிற சூழலில் நாங்கள் வெளியில் போய் அவங்களோட சேர்ந்துருக்கணும்னு வச்சுங்க. இப்போ வந்து பிஜேபி அவங்கள நெருக்கடி கொடுத்து அவங்கள மிரட்டி நிச்சயம் அவங்க வழிக்கு இழுத்துருவாங்கன்ட்டு வந்து ஒரு சூழல் இருக்கு. இப்போ இழுத்தா மாதிரி இழுத்துட்டாங்க, நாங்கள் சேர்ந்த பிறகு இழுத்துருந்தாங்கன்னா எங்கள் நிலை என்ன? இப்போ இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இப்போ வந்து அழுத்தி சொன்ன எடப்பாடி பழனிசாமி போய் சேர்ந்துட்டாரு, இவரு குறித்து நமக்கு தெரியவே தெரியாது. ஒருவேளை விஜயும் பாஜக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. பாஜக பக்கம் போறாரோ இல்லையோ அதெல்லாம் வேற விஷயங்க. அவரை தன்னை நிரூபித்துக் கொள்ளவே இல்லை. அவர் இப்பதான் வந்திருக்காரு, அரிச்சுவடி பாடம் கூட அவருக்கு தெரியாது. அவங்க போட்ட கணக்கு வழக்குகள்லாம் இப்போ வந்து மாறி போச்சு. ஆதவ் அர்ஜுனாவை நம்பி அவர் இறங்கினார் தான் நினைக்கிறேன் இந்த சூழல்ல. அதாவது கட்சி தொடங்குறதுக்கு சொல்ல, இப்போ வந்து அதிமுக கூட கூட்டணி போயிடலாம், நம்ம வந்து அங்கே துணை முதலமைச்சர் ஆயிடலாம், அப்படியெல்லாம் வந்து ஒரு சூழலை வந்து ஏற்படும் தான் நம்பியிருப்பாங்க. இப்போ நீங்க தனிச்சு விட்டாங்கல்ல, இப்போ ஒரு புதுசா வந்திருக்கிறாரு, இப்போ இவரை நம்பி யாரு போக போறா, இவர் என்ன செய்ய போறாரு? ஒருவேளை தனியாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். செயல்பாடுகள் தான் மக்கள் தானே முடிவு பண்ணத, நம்ம என்ன சொல்றது? இல்ல, ஏன்னா நம்ம வச்சிட்டு இருக்க அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அவர் முதல் மாநாட்டிலேயே சொல்லியிருந்தாரு. அது கூட நீங்க பரிசீலனை பண்ணி சார், யார் வேணுமான்னு சொல்லலாம் சார், ஆட்சியின் பங்கு அதிகாரத்து பங்கு. அதுக்கு நான் என்ன கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், தொடர்ச்சியாக கேட்குற கேள்வி. நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு தரேன்னு சொல்றேன், உங்களுக்கு வயிறு நிறைய சோறு போடுறேன்னு சொல்றேன், ஏன்கிட்ட சோறு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியணும்ல. எனக்கு சாப்பாடு இருக்கா, என் சட்டியில வந்து சோறு இருக்கா, அப்பதானே அகப்பையில வரும், அப்பதானே உங்களுக்கு கொடுக்க முடியும். எனக்கே சாப்பாடு இருக்கா இல்லையா எனக்கே தெரியாது, உங்களுக்கு நான் தர்றேன்னு உறுதிப்படுத்த முடியுமா? இல்ல, அந்த ஒரு வாக்குறுதி மட்டுமே ஒரு விஷயத்தை தீர்மானிச்சிட முடியுமா? தன்னோட பலவீனம் வெளியே தெரிஞ்சக்கூடாதுன்னு இப்படி ஒரு அணி சேர்க்கை நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்ல. எப்படி ஒருவேளை அதுவே பலவீனம் தானே சார். இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க அரசியலுக்கு வர்றீங்க,
தேர்தலுக்கு வர்றீங்க, 2026 ஆட்சி அமைக்க போகணும்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால், அப்போவே நான் கூட்டணியில் வந்து பங்கு தரேன், உனக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொன்னால், உங்களை நீங்கள் நம்பலை, மற்ற கட்சிகளை நம்பி தான் நீங்கள் வந்து இதை அறிவிக்கிறீங்கன்னு அர்த்தம்ல. அப்போ உங்கள் மீது உங்களுக்கே தன்னம்பிக்கை இல்லையில, சரிதானா? அப்படி இருக்கும்பொழுது இந்த அறிவிப்பெல்லாம் ஒரு விஷயமா சார்? நாங்கள் ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், எந்த இடத்துக்கும் போகலாம்ல. ஆனால் கொள்கையில் எங்களுக்கு முக்கியம், சமூக நீதியில் எங்களுக்கு முக்கியம், சீட்டு நோட்டும் பதவியும் எங்களுக்கு முக்கியம் இல்லையே. அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே ஒரு கொள்கை சார்ந்து தான் நாங்கள் நிற்போமே ஒழிய ஒரு பதவி சார்ந்தோ அல்லது தொகுதிகள் எண்ணிக்கை சார்ந்தோ ஒருபோதும் நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கிற, சமூக நீதிக்கு நன்மை பயக்கிற, இங்கே அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலான விழுமியங்களை பாதுகாக்கிற, அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ஒவ்வொரு முடிவும் மக்கள் நலனை அடிப்படையாக கொண்டு தான் எடுப்போமே ஒழிய, இவங்க ஆசை காட்டுறாங்க, இவங்க பதவி கொடுக்குறாங்க, இவங்க அமைச்சர் பதவி தர்றாங்க அப்படின்னா எப்போவே எங்கேயே போயிருக்கலாமே. அப்படி எந்த விதமான நிலைப்பாடும் எங்களுக்கு கிடையாது. இப்போ சமூக நீதி அனைவருக்கும் அனைத்தும் அப்படிங்கிற ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கிறதாக நீங்களும் ஒப்புக்கொண்டுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து தமிழகத்தில் கடந்த காலங்களை விட ஆணவ படுகொலைகள் அதிகமாக நடந்து கொண்டு இருக்குது. இது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட அறிக்கைகளும் வெளியில் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இல்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை, சமூக நீதி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நீங்களும் ஒப்புக்கொள்றீங்க. அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு தானே ஒழிய, அவங்க வந்து சாதியத்தை கட்டுப்படுத்திட்டாங்க அல்லது வந்து ஆணவ படுகொலை கட்டுப்படுத்திட்டாங்க என்பதாக இல்லை. அதில் எங்களுக்கு விமர்சனம் இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை விட அதிகமான போராட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சியை எதிர்த்து நடத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். எந்த போராட்டம் எந்த காலகட்டத்தில் கூட்டணி 2021 இன்னைய வரையும் அதிகமான போராட்டங்களை அரசுக்கு எதிராக, ஆட்சிக்கு எதிராக, காவல்துறைக்கு எதிராக நடத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எத்தனை போராட்டங்கள் வரிசைப்படுத்தும் சொல்லுங்க. மது ஒழிப்பு மாநாடு உட்பட ஆட்சியாளர்களுக்கு எதிரான தானே, திமுக அரசுக்கு எதிரான தானே. அதே போல நீங்க ஸ்ரீமதி அவங்க எப்படி மது ஒழிப்பு மாநாடு சொல்றீங்க, திமுக அமைச்சர்களை, திமுக முக்கிய தலைவர்களை மேடையிலே உட்கார வச்சுட்டு அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அவங்களுக்கு எதிரான ஒரு இதுன்னு சொல்லல சார். அவங்க கட்சியா வந்து கலந்துக்கிறாங்க. அப்ப கட்சியா வந்து கலந்தும் போது அந்த நாங்க என்ன சொல்றோம்னா, எதிர்த்து அவங்களை எதிர்த்து தான் நம்ம பண்றோம், பேசுறோம், ஆட்சியாளர்களை எதிர்த்து பண்றோம். அங்க வந்து அவங்க ஒரு உறுதிமொழியை கொடுக்கலாம், அது சரி இப்ப வரட்டும் அப்படின்னு நாங்க நினைச்சிருக்கலாம்ல. அந்த உறுதிமொழியை கொடுக்கறதும் கொடுக்காத அவங்க தானே. இப்ப மக்கள் யோசிப்பாங்கல்ல, இந்த மேடையில் வந்து மது வந்து ஒழிக்கப்படும், இந்த தேதிக்குள்ளே ஒழிக்கப்படும், இங்கே சொல்லலையே அப்படின்னா மக்கள் புரிஞ்சுக்க போகிறாங்க. அவ்வளோதானே ஒழிய மற்றபடி ஒன்றும் இல்லை. அதாவது என்னென்னா, இங்கே சாதி பிரச்சனை மிகப்பெரிய அளவில் நடக்குது சார். மிகப்பெரிய வந்து வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு சார். அரசினுடைய புள்ளி விவரத்தின்படியே இந்தியாவிலேயே வந்து இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் சாதிவெறி ஆட்டம் நடக்கிற, வன்கொடுமைகள் நடக்கிற, தலித்துகள் எதிரான வந்து வன்கொடுமை நடக்கிற மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் முதலிடத்திலும் தமிழ்நாடு 2வது இடத்திலும் இருக்கிறது. இது மிகப்பெரிய அவலம். இது வந்து ஆட்சியாளர்கள் வந்து இதை வந்து தலைகுனியணும், வெட்கப்படணும், அப்படி தான் நான் கருதுறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் நாம் வந்து சொல்லிக்கிறோம், நாம் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறோம். அந்த ஆட்சியில் வந்து நாங்கள் கல்வியில் முதல் நிலையில் இருக்கிறோம், முதலிடத்தில் இருக்கிறோம், வேலை வாய்ப்பில் முதலிடத்தில் இருக்கிறோம், அறிவார்ந்த அனைத்து துறைகளிலும் முதலிடத்தில் இருக்கிறோம், பொருளாதார வளர்ச்சியில் நாம் வந்து முதலிடத்தில் இருக்கிறோம், உள்கட்டமைப்பு சொல்லிட்டே நம்ம உள்கட்டமைப்பில் முதலிடத்தில் இருக்கிறோம், தகவல் தொழில்நுட்பத்திலும் முதலிடத்தில் இருக்கிறோம். ஆனால் சாதிவெறி ஆட்டத்திலும் தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமை நடப்பதிலும் ஆணவ படுகொலைகளிலும் நாம் வந்து அரசின் புள்ளி விவரப்படி 2வது இடத்திலும் உண்மையான புள்ளி விவரத்தின்படி முதலிடத்திலும் இருக்கிறோம். இது எப்படி நாம் வந்து ஒரு திராவிட மாடல் என்றும் ஒரு பெரியாரிய தொடர்ச்சி என்றும் பெரியாரிய அம்பேத்கரிய கொள்கை வழியில் இந்த ஆட்சி நடக்குது, சமூக நீதி அடிப்படையில் ஆட்சி நடக்குது எப்படி சொல்லிக்க முடியும்? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு இலையை போட்டு விருந்து வைக்கிறோம், இலையை போட்டு சாப்பாடு, குழம்பு, மோர், வந்து கூட்டு, பொரியல், ரசம், பாயாசம், அப்பளம், வடை எல்லாம் வச்சுட்டு அந்த ஒரு ஓரத்தில் வந்து மனித கழிவை, மலத்தை வச்சு இது அற்புதமான விருந்து என்று சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி தான் அனைத்து துறையிலையும் முன்னிலை இருக்கிறோம், சாதி வெறியாட்டத்தில் முன்னிலை இருக்குன்னு சொல்லுவது. அப்போ சாதி வெறியாட்டத்தில் நீங்கள் நாம் முன்னிலையில் இருக்கிறோம், ஆணவ படுகொலைகள் இங்கே தடுத்து நிறுத்த முடியலன்னு சொன்னாவே பாக்கி எல்லாமே வந்து அர்த்தமற்றதாகிடுது. அப்போ ஒரு பெரியாரிய கொள்கை ஏற்றுக்கொண்ட நாம், திராவிட கொள்கை ஏற்றுக்கொண்ட நாம் இந்த சாதியை கட்டுப்படுத்துவதும் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்துவதிலும் உரிய கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால்
நீங்கள் வந்து திராவிட மாடல் என்று சொல்லிக் கொள்வதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை என்பது தான் என்னுடைய நிலைப்பாடு. நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டம் ஏற்ற வேண்டும் என்று. இப்போ வரையும் ஏற்றல. ஆட்சின்னு ஒரு வருஷத்துல முடிய போகுது. ஏன் எது தடுக்குது அவர்களை? இப்போ அப்பாவு சொல்றாரு, சபாநாயகர் அப்பாவு சொல்றாரு, திருநெல்வேலி மாவட்டங்கள்லாம் இல்லவே இல்லை, தென் மாவட்டங்கள் இல்லைன்னு சொல்றாரு சார். அவர் சொல்றாரு, சார் தமிழ்நாட்டில் சாதி பிரச்சனை இல்லை, திருநெல்வேலி மாவட்டத்தில் இல்லவே இல்லை. இது எவ்வளவு பெரிய அபத்தம். முதல்ல அப்பாவு அந்த கருத்தை பேசலாமா? நான் என்ன கேட்குறேன், அவர் ஒரு சபாநாயகர் சார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் யார் ஒருவர் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர் வந்து திமுககாராக இருந்திருக்கலாம், ஜெயிச்சு வந்திருக்கலாம், எம்எல்ஏவா, இல்லை அதிமுககாராக இருக்கலாம், யாராக வேணுமா இருக்கலாம். எப்போ உங்களுக்கு சபாநாயகருங்கிற பொறுப்பு வந்துருச்சோ, எப்போ அந்த சீட்டில் போய் உட்காந்துட்டீங்களோ, நீங்கள் நடுநிலையாளர். உங்களுக்கு திமுகவும் சம்பந்தம், அதிமுகவும் சம்பந்தம், அல்லது வந்து விடுதலை சிறுத்தைகளும் சம்பந்தம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு கட்சிக்காரர் மாதிரி பேசக்கூடாது, ஒரு அமைச்சர் மாதிரி பேசக்கூடாது, ஒரு கட்சியினுடைய வந்து நிர்வாகி மாதிரி பேசக்கூடாது. ஆனால் அப்பாவும் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. சட்டசபைக்குள்ளேயும் அப்படி தான் பேசுகிறார், வெளியிலையும் அப்படி தான் பேசுகிறார். இது அப்பாவும் சபாநாயகருக்கு தகுதியுடைய நபரா என்கிற கேள்வியை தான் எழுப்புது. அது மட்டுமல்ல, வெளியில் போய் எவ்வளவு சாதி பிரச்சனை நடக்குது சார். சின்னத்துறை வந்து வெட்டப்படுறான், அவங்க தங்கச்சி நாங்குநேரில் வந்து அவங்க தங்கச்சி சந்திராச்சில் வெட்டப்படுறா. அவ சாதி தான் அதில் முதன்மையான காரணம். மருத்துவமனைக்கு வந்து பார்க்குறாரு, அரசு அதை கண்டிக்குது, முதலமைச்சர் வந்து அதை கண்டிக்கிறாரு. இந்த பள்ளிக்கூடங்களில் கல்வி நிறுவனங்கள் இருக்கிற சாதி பிரச்சனையை கண்டறிந்து அதை வந்து தீர்ப்பதற்கான வழிமுறையை வந்து பரிந்துரை கொடுப்பதற்காக நீதிபதி சந்துரு தலைமையிலான ஆணையம் போடப்பட்டிருக்கிறது. சந்துரு நீதிபதியும் வந்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு எங்கே எப்படியெல்லாம் சாதி பிரச்சனைகள் பள்ளிக்கூடங்கள் நிலவுது என்பதையும் சாதி பிரச்சனை தீர்ப்பதற்கும் அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கும் உரிய பரிந்துரை கொடுத்திருக்காரு. இதெல்லாம் அந்த அரசு தான் செய்யுது. மேல் பாதியில் வந்து தலித்துகள், ஆமாம், தலித்துகள் கோயிலுக்குள்ளே போக முடியல. இன்னைக்கு வந்து சிவகங்கை மாவட்டத்தில் ஐயப்பராஜுங்கிற ஒரு இளைஞன் பைக் ஓட்டிட்டு போனதுனால அவன் வந்து வெட்டப்படுறான். டூ வீலர் எப்படி ஓட்டுற நீ ஒரு தலித்து அப்படின்னு சொல்லி வெட்டப்படுறான். அப்போ வந்து தேவேந்திரராஜ் என்கிற ஒரு 11வது படிக்கிற மாணவன் கபடி விளையாட்டில் ஜெயிச்சு பரிசு வாங்கி கொண்டாடினாங்கிறதுனால அவன் வெட்டப்படுகிறான். எங்கே பார்த்தாலும் ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இன்னும் ஜாதி பிரச்சனை தமிழ்நாட்டில் இல்லை, திருநெல்வேலி மாவட்டத்தில் இல்லவே இல்லை. நான் சொல்கிற விஷயம் பெரும்பாலும் அதிகமாக திருநெல்வேலி மாவட்டத்திலாம் ஜாதி பிரச்சனை நிறைய நடக்குது, மோதல்கள் நிறைய நடக்குது, வன்கொடுமைகள் நிறைய நடக்குது. அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்கிறாருன்னா அவர் இந்த தமிழ்நாட்டில் வசிக்கலையா, இல்லை இந்த இந்தியாவில் இல்லையா, இல்லை இந்த பூமி பந்திலே இல்லையா? இவர் என்ன வந்து போய் வேற்று கிரகத்தில் போயிட்டு வராரா? இப்போ இவர் அப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் யாரா பேசுகிறாரு என்பதுதானே பொருள். இப்போ வந்து நீங்கள் தலித்துகள் பாதிக்கப்படுவது ஒரு பாதிப்பாக தெரியவில்லை என்று சொன்னால், தலித்துகள் வெட்டப்படுவதும் குத்தப்படுவதும் குற்றீரும் கொலையுருமாக அவர்கள் வந்து அடித்து நொறுக்கப்படுவதும் ஒரு பாதிப்பாக தெரியவில்லை என்று சொன்னால், தலித்துகள் சிந்துகிற ரத்தமாக தெரியவில்லை என்று சொன்னால், தலித்துகள் வீடுகள் அடித்து நொறுக்கப்படுவதும் எரிக்கப்படுவதும் பாதிப்பாக தெரியவில்லை என்று சொன்னால், நீங்கள் யார் என்கிற கேள்வி எழுகிறது. ஒரு கசாப்பு கடைக்காரனுக்கு, ஆட்டை வெட்டுற கசாப்பு கடைக்காரனுக்கு ஆட்டோடைய வலி தெரியுமா, வேதனை தெரியுமா, அது சாக போகிறோமேங்கிற நினைக்கிறது தெரியுமா, அது துடிக்கிறது தெரியுமா? ஏன்னா கசாப்புக்காரரோட மனநிலை அதை பற்றி கவலைப்படுறதில்ல. இப்போ ஜாதி, யாருக்கு ஜாதிய ஆதிக்க மனநிலை இருக்கோ அவங்களுக்கு தலித்துகள் பாதிக்கப்படுறது குறித்து அக்கறை இருக்காது, அது பாதிப்பாக தெரியாது. அப்போ அப்பாவுக்கு அது பாதிப்பாக தெரியலன்னா நான் குற்றம் சாட்டுகிறேன். அப்பாவு சாதிய மனநிலையோடு, சாதி ஆதிக்க மனநிலையோடு இருக்கிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அப்படி இருக்கும்பொழுது அரசு இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு தனியான உளவுத்துறையே தேவைப்படுது. இப்போ என்ன காரணம்னு நான் சொல்லிடுறேன், நீங்கள் கேட்ட கேள்வி இன்னும் முடியல, நான் பதில். அந்த வந்து இந்த சாதி பிரச்சனைகளை, வன்கொடுமைகளை தீர்ப்பதற்கு, அதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு தனியான உளவுத்துறையே தேவைப்படுது. காவல்துறையில் ஒரு பிரிவே தேவைப்படுது. ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான ஒரு சட்டம் தேவைப்படுகிறது. சாதி பிரச்சனை கட்டுப்படுத்துவதற்கான சிறப்பு திட்டங்கள் தேவைப்படுகிறது. இருக்கின்ற சட்டங்களை செயல்படுத்துவதற்கு வந்து அரசு முன்வரணும். அதுவே நடக்கலை, இதெல்லாம் செய்யலை. நாங்கள் கேட்குறோம், இதெல்லாம் சொன்னோம் பாருங்க, இதெல்லாம் நாங்கள் கேட்குறோம். இந்த சட்டங்களை செயல்படுத்தணும்ல. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் யாராவது ஒரு தலித்து போய் வந்து புகார் கொடுத்தான்னா காவல்துறை புகாரே வாங்குறதில்ல. அப்படியே புகாரை வந்து வாங்கினாங்கன்னு சொன்னாக்கா வழக்கு பதிவு பண்ணுறதில்ல. வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு போராடி வாதாடி வழக்கு பதிவு பண்ணணும்னு சொன்னால் யார் புகார் கொடுக்குறானோ, எந்த ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பட்டியலினத்தை சார்ந்த புகார் கொடுக்குறானோ
அவன் மீதே ஒரு வழக்கை பதிவு பண்ணுறாங்க. அந்த யார் அந்த தாக்குதல் நடத்தினானோ, பாதிப்பை ஏற்படுத்தினானோ அந்த ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவனை கூப்பிட்டு இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் மேலே ஒரு புகார் எழுதி வாங்கி இவனே குற்றவாளியாக மாற்றுறாங்க. ஒன்று அப்போ இவன் மேலே ஒரு புகாரை வந்து வழக்கை பதிவு பண்ணிட்டு இங்கே ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸாக போயிடுங்க, இல்லைன்னா வந்து 2 பேரையும் உள்ளே போடுவோம், 2 பேருக்கு தான் பாதிப்புன்னு மிரட்டுறாங்க. இது ஒரு எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறது, இந்தியாவில் இருக்குது. இன்னைக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற நாம், பெரியார் சமத்துவபுரத்தை உருவாக்கிய கலைஞரின் வாரிசாக இருக்கிற நாம் இதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன பண்ணியிருக்கிறோம்? இப்பவும் நடந்துட்டு தானே சார் இருக்கு. அப்போ இந்த வலியும் இந்த வேதனையும் எங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கோரிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், போராடிட்டு தான் இருக்கோம். அந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம், அதான் செய்ய முடியும் இப்போ எங்களால். அந்த அடிப்படையில் நீங்கள் கேட்பதில் நான் உடன்படுகிறேன். சாதி வன்கொடுமைகளை, ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு அரசு இப்பொழுதாவது விழித்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் கோரிக்கை எடுக்கிறேன். இப்போ சமீப காலமாக கொஞ்ச காலம் இடையில இல்லாமல் இருந்தது, இப்போ சமீப காலமாக அதிகரித்ததுக்கான காரணம் என்னவா பார்க்குறீங்க? இல்லை, எல்லா காலத்துலேயும் இது நடந்துக்கிட்டு தான் சார் இருக்குது. இப்போ வந்து நிறைய கொஞ்சம் விழிப்புணர்வு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிகளும் தலித்திய செயல்பாட்டாளர்களும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த விஷயங்களை வெளியில் கொண்டு வராங்க. அதனால் வெளியில் தெரியுது. அதிகரிச்சிருக்குன்னா அதிகரித்து தான் இருக்குது, அதுலேயும் மாற்றுக்கிறதுல. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற சாதிய சங்கங்கள், சாதிய அமைப்புகள், சாதிய தலைவர்கள் சாதி வரியை தூண்டி விடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வந்து கோகுல்ராஜ் படுகொலையை புரிந்த யுவராஜ் மாவட்ட நீதிமன்ற செஷன்ஸ் கோர்ட்டால் குற்றவாளி என்று சொல்லப்பட்டு விட்டது. அதே போல் வந்து ஹைகோர்ட்டு உயர்நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று சொல்லப்பட்டு விட்டது. உச்சநீதிமன்றத்தும் அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்காம உள்ளே தான் வச்சுருக்கு. அப்படி இருக்கிற ஒரு குற்றவாளிக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஜாதி சங்கங்களை சார்ந்த அமைப்புகளை சார்ந்த எல்லாரும் போய் அவரை வரவேற்கிறாங்க, மாலை போடுறாங்க. வந்து ஒரு நாள் இந்த பரவலில் வந்தார்ல, அதுக்கு அப்போது இவர் என்ன சாதனை பண்ணார்? கேவலம் இல்லையா, வெக்கம் இல்லையா? ஏங்க ஒரு சும்மா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை 10 பேர் சேர்ந்து வந்து கொண்டு போய் வண்டியில் வச்சு கொண்டு போயிட்டு அவனை கையை கட்டி அவனை வந்து நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு பேச வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு, வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு அவனை கழுத்தை வந்து அறுத்து தூர போட்டுட்டு முண்டமாக போட்டது வந்து ஒரு வீரமா? அது வீரனுக்கான அழகாது? அதுதான் வீரமா? இப்போ நீ வந்து பரோலில் வந்து உன்னுடைய மகளை வந்து கட்டி பிடிச்சிக்கிற, உச்சி முகர்ற, பாச பிணைப்பை பற்றி பேசுகிறாங்களே. நான் இங்கே ஒரு கேள்வி கேட்குறேன். இதே மாதிரி தானே கோகுல்ராஜ் அம்மாவும் அந்த பையனை பெற்றிருப்பாங்க, அவன் மீது பாசம் வச்சுருப்பாங்க. சின்ன வயசில் அப்பா இறந்து போன பிறகு இன்ஜினியரிங் காலேஜ் வரையும் ஒரு மகனை படிக்க வச்சுருக்காங்க. அந்த ஏழை தாய், அந்த தலித்து பெண், அந்த உழைப்பாளி காடலையும் கலனையும் வேலை பார்த்தானே படிக்க வச்சுட்ருக்காங்க. எத்தனை கனவுகளோடு அவனை உருவாக்கியிருப்பாங்க, படிக்க வச்சுருப்பாங்க. அவனை நீ போய் ஈஸியாக, அதுவும் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் அவன் வந்து கோயிலில் சுவாதியோடு உட்காந்து பேசியிருந்தாங்கிறது தான் ஒரே காரணம். அவங்க 2 பேரும் காதலர்கள் என்பதே கிடையாது. அது வந்து இதுவரையும் அது நிரூபிக்கப்படலாம். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. காதலர்களே இல்லை, அவங்க நண்பர்கள். அவங்க பள்ளி பாடத்தை பற்றி, இது கல்லூரி பாடத்தை பற்றி தான் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. நீயே வந்து பேசிட்டு உட்காந்துருக்கு நீ கொலை பண்ணுற அப்படின்னா இது என்ன நியாயம்? இது அந்த தாயோடைய மனநிலை குறித்து யாராவது யோசிக்கிறாங்களா? அந்த சிந்தனை இங்கே இருக்கிற போய் சால்வை போட்டு மாலை போட்டு அவன் பெரிய வீரனை போல வரவேற்றாங்களே, அவங்கெல்லாம் யோசிப்பாங்களா? இது போன்ற செயல்பாட்டாளர்களால், சாதிய வந்து தலைவர்களால், சாதிய சங்கங்களால் இது ஊக்குவிக்கப்படுகிறது. பள்ளிக்கூட அளவிலே ஊக்குவிக்கப்படுது. இன்றைக்கி அதுதான் கேட்க பெரிய ஒரு அச்சமாக இருக்குது. பள்ளிக்கூடங்களில் தான் இன்றைக்கி அதிகமான சாதிய மோதல்கள் வந்து உருவாகிட்டு இருக்குது. அவங்க கத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த இன்னும் சொல்ல போனால் நம்ம நீதிபதி சந்துரு அறிக்கையில் கூட அந்த கயிறு கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கூட அதிகமாக இருக்குது. முன்பு கூட தன்னை அவ்வளோ அடையாளப்படுத்தி கொள்ளாதவர்கள் இன்றைக்கி இப்படி ஒரு அடையாளப்படுத்திட்டு சாதி பெருமை பேசுவதற்கான எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. நிச்சயமாக இந்த சமூகத்தை வந்து ஒரு பின்னடைவுக்கு தான் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த சமூகத்தில் கஞ்சா, போதை இதெல்லாம் இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு. அதோடு சேர்ந்து சாதி போதையும் ஊட்டப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. நான் ஒரே ஒரு இதுக்கு பள்ளிக்கூடத்தில் நேற்று முதலமைச்சர் பேசியிருக்காரு. பாகுபாட்டை விதைக்கிற அல்லது வந்து கற்பனையான வந்து இந்த சமூகத்தில் வந்து கேட்டை விளைவிக்கிற பாடங்கள் வந்து இருக்கக்கூடாதுன்றார். அதுபோல் பள்ளிக்கூட வாத்தியார்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள். அதாவது சார், பள்ளிக்கூடத்தில் 1வது படிக்கிறதுக்கு புத்தகத்தை திறந்தவுடனே தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் இருக்குது.
இதை சொல்லிக் கொடுக்குற வாத்தியாரே சாதியாக இருக்கிறாங்க. வாத்தியார்களே சரியில்லை சார். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் கேட்டவுடனே ஒரு உதாரணத்தான் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு வந்தேன். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டு பகுதியில் இருக்கிற திருவோணம் பள்ளிக்கூடத்தில் 12வது படிக்கிற பசங்க, இந்த தலித்து பசங்க 4 பேர், அவங்க தெருவில் யாரோ கோயிலுக்கு போயிருக்காங்க சார். கோயிலுக்கு போயிட்டு கோயில் கயிறு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க, பச்சை கலர் கயிறு. அது அந்த கயிறை வந்து 4 பேரும் கட்டிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ தான் வந்து இடது கையில் கட்டிட்டு போயிருக்கிறாங்க. இது கோயில் கயிறு. இவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கான். அங்கே இருக்கிற வாத்தியார்கள், குறிப்பாக வந்து சத்தியமூர்த்தின்னு ஒரு ஆசிரியர், அப்புறம் வந்து ராமமூர்த்தின்னு ஒரு ஆசிரியர், முருகானந்தன் ஒரு ஆசிரியர், தங்கோதரன் ஒரு உதவி தலைமை ஆசிரியர். இதில் சத்தியமூர்த்தி தான் ரொம்ப மோசமாக எல்லாரும் சொல்கிறாங்க. இவங்க இந்த சத்தியமூர்த்தி போன்ற ஆட்கள் அங்கே இருக்கிற வந்து ஆதிக்க சமூகத்தை சார்ந்த மாணவர்கள்ட்ட கூப்பிட்டு, இதான் நம்ம ஜாதி கட்ட வேண்டிய கயிறு, அது பச்சை கலர் கயிறு, அவன் எப்படி வந்து இந்த சாதியை சார்ந்தவன், கொச்சையா சொல்லு, இந்த சாதியை சார்ந்த பையன் வந்து எப்படி கட்டிட்டு வர்றான் அதுவும் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்டு அவனுங்க போய் கேட்குறாங்க, ஏன் இந்த பச்சை கயிறு நீங்கள் கட்டக்கூடாது அப்படின்னு. ஏன் கட்டக்கூடாது? இது எங்கள் ஜாதிக்கான கயிறு, நீ எப்படி கட்டிட்டு வந்த? இல்லை இது சாமி கயிறுன்னு எங்களுக்கு கொடுத்தாங்க வீட்டில், அதனால் கட்டிட்டு வந்தேன். இல்லை அதுவும் நீ இடது கையில் கட்டி எங்கள் ஜாதியை அவமானப்படுத்திட்ட அப்படின்னு அவனை விட்டு தகராறு பண்ணுறாங்க. ஆண்டு விழா அன்னைக்கு அடிக்கிறாங்க. இதில் காவல்துறை இப்போ ஒரு முக்கியமான செய்தி, அடித்து 4 பேர் பாதிக்கப்படுறான் தலித்து மாணவர்கள். புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்தா அங்கே இருந்த, அதாவது ஒரத்தநாடு காவல் நிலையத்தில் இருந்த உதவி காவல் கண்காணிப்பாளர் சானாஸ் என்கிற ஒரு காவல் கண்காணிப்பாளர், இது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா தலித்து மாணவர்கள் மீது நான் எஃப்ஐஆர் போடுவேன், அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி எஃப்ஐஆர் போடுவேன்னு சொல்லி, எஃப்ஐஆர் வந்து இல்லை நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறான், நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொன்னால், அவங்க 7 பேர் மேலே கேஸை போட்டு பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிஷன் ஆகிருக்கான் பாருங்க, தலித்து மாணவர்கள் அடிபட்டு, அவன் 4 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. இப்போ சார் அந்த எஃப்ஐஆர் இப்போ பெண்டிங்காக இருக்கு. இந்த வாத்தியார்கள் இப்படி தூண்டி விட்டுருக்காங்கல்ல, இவங்க மேலே நடவடிக்கை இல்லை. இதே சத்தியமூர்த்தி வாத்தியார்னால ஒரு தலித் ஆசிரியரை தற்கொலை பண்ணியிருக்கிறாரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்படிதான் கல்வி நிலையங்கள் இருக்கு. ஆட்சியாளர்கள்ட்டையும் சமூக புரிதல் இல்லை, அதிகாரிகள்ட்டையும் சமூக புரிதல் இல்லை, இங்க இருக்க ஆசிரியர்கள்ட்டையும் சமூக புரிதல் இல்லைன்னா அப்ப என்னதான் பண்றது? இது முற்போக்கு மாநிலம் நம்ம எப்படி இந்த பிரச்சனையை சிஓ கிட்ட கொண்டு போறாங்க. சிஓ வந்து மாவட்ட கல்வி அலுவலர்கிட்ட கொண்டு போகும்போது அவர் என்ன சொல்றாரு, சத்தியமூர்த்தி போன்ற ஆசிரியர்லாம் ஜாதி பின்புலமும் அரசியல் பின்புலமும் வச்சிருக்கிறாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுத்தால் நான் பாதிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்றாரு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதுக்கு பதில் சொன்னமா இல்லையா? அதாவது பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இருக்கு இல்லையா, பள்ளிக்கூடத்தில் இயங்குது இல்லையா சொல்லி வேற, அதுதான் ஆப்ல கிரியேட் பண்ணிருக்கேன். ஆமா, பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இருக்கு பாருங்க. அந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கமே வந்து உரிய வகையில் நிர்வாகிகள் வந்து நியமிக்கப்படுறதில்ல. அங்க பள்ளிக்கூடத்தில் படிக்காத என்ன சொல்றது, அவங்க பசங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது இல்லை, அவரை கொண்டாந்து பெற்றோர் ஆசிரியர் போறாங்க. அப்படி பெற்றோர் ஆசிரியர் வர்றவரே ஒரு சாதி வெறியராக இருக்கிறார், ஒரு சாதி மண்ணுலையோடு இருக்கிறார். இது போன்று இந்த சாதிய தலைவர்கள், சாதிய சங்கங்களுடைய செயல்பாடுகள் கண்காணிக்கப்பட்டு இவர்கள் சாதி வெறியை தூண்டுகிறார்கள், மோதலை தூண்டுகிறார்கள், பள்ளி மாணவர்கள் இருந்து கல்லூரி மாணவர்களும் தூண்டுகிறார்கள். இது ஒரு முக்கியமான காரணம் சார். இது கண்காணிக்கப்பட்டு தடுக்கப்படணும் சார். இப்படிப்பட்ட சங்கங்கள் வந்து தடை செய்யப்படணும் சார். அதே அரசியல் கட்சிகள் இதை செஞ்சாலும் இது வந்து தடை செய்யப்படணும். வந்து வாக்குக்காக வந்து இவங்க சாதி பிரச்சனையை மோதலை தூண்டுறாங்கன்னா அந்த கட்சியை தடை பண்ணணும். இது அரசு சட்டத்தில் இருக்கு, ஆனால் நடக்கிறது இல்லை. அதே போல பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள்லையும் வந்து மறு கட்டுமானத்தை கொண்டு வரணும், ஒரு சீரமைப்பை வந்து செய்யணும், உரிய மாற்றங்களை பண்ணணும். அதில் வந்து கல்வியில் மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட, கல்வி நிறுவனத்தின் மீது அக்கறை கொண்ட, பள்ளிக்கூடங்களுடைய முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டவர்கள் தான் அங்கே வந்து நியமிக்கப்படணும். அங்கே ஒரு ஊரில் ஒரு டாமினேஷனாக இருக்கிற சமூகத்தை சார்ந்தவங்க ஒரு வந்து அவர் பெரிய ஆள் அப்படிங்கிறதுக்காக நியமிக்கக்கூடாது. அப்படி தான் நியமனம் நடந்துகிட்டு இருக்கு. அதே போல அங்கேயும் ஒரு பிரதிநிதித்துவம் உருவாக்கப்படும். ஆமாம், சமூக நீதியோடு அங்கேயும் பிரதிநிதித்துவம், சரியா சொன்னீங்க, உருவாக்கப்படணும். அதே போல ஆசிரியர்களுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கணும். ஆசிரியர்களே வந்து நீங்கள் பச்சையப்பா காலேஜ் இப்போ ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒரு டீச்சர் பேசுனது கேட்டீங்கல்ல, நீ வந்து பெற்றோர் ஆசிரியர் தேர்தல் நடக்குது, அவனை வர சொல்லாத, நீ மட்டும் வா, ஏன் அவன் வரக்கூடாது, இது என்ன நாங்கள் 2 பேரும் மாணவர்கள் தானே ஒரு பையன் பேசலாம்ல. இது ஆசிரியருடைய செயல்பாடை அம்பலப்படுத்திய ஒரு ஆடியோ அது. அதே மாதிரி தான் நான் சொல்கிற திருவோணத்தில் நடந்திருக்கு. இது போல் ஆசிரியர்களையும் கண்காணிக்கணும். அவர்கள் அப்படி வந்து செயல்பட்டாங்கன்னா
தயவு தாட்சியமே பார்க்கக்கூடாது சார். அவங்க நடவடிக்கை எடுத்துங்க சார். சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால், சட்டம் சரியாக செயல்பட்டால் இது குறைந்தபட்சம் கட்டுப்படுத்தப்படும். இப்போ தமிழ்நாடு இதில் வந்து விஞ்சி நிற்பது என்பது நாம் வந்து திராவிட மாடல் என்று சொல்லிக் கொள்வதற்கு அர்த்தம் இல்லை. அதற்கு வெட்கப்பட வேண்டும் என்று நான் பகிரங்கமாக சொல்றதுக்கு எனக்கு தயக்கம் இல்லை. நன்றி தோழர். தொடர்ந்து இந்த மாதிரி களமாடிட்டு வரீங்க. உங்களோட கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்கும் நம்புகிறோம். இந்த மாதிரியான பள்ளிகளில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆரம்பத்திலே கிள்ளி எறிஞ்சால் தான் அது சரியாகுங்கிற ஒரு இடத்துக்கும் நீங்கள் இப்போ இந்த உரையாடல் நீங்கள் நகர்த்தி இருக்கிறீங்க. தொடர்ந்து உரையாடுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.